ஹாய், நான் உங்கள் செஃப் ஆனந்த பாபு. இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் பொட்டேட்டோ 65. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஜஸ்ட் குக் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள். குக் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. இதில் கார்போஹைட்ரேட்டும் ஃபைபரும் நிறையவே இருக்குது. அது கூட விட்டமின்ஸ், மெக்னீஷியம், பொட்டாசியமும் நிறையா இருக்குது. பொட்டேட்டோஸ் நம்ம பாடியில் எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பொட்டேட்டோவில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி தேவையானது ஸ்வீட் இல்லாத பொட்டேட்டோவாக இருக்கணும். இப்போ அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இன்றைக்கி 2 நபர்களுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், 65 மசாலா, மட்டன் மசாலா, சிவப்பு கலர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 பொட்டேட்டோ, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு. முதல்ல உருளைக்கிழங்கை பாயில் பண்ணுறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அந்த டயத்தில் நம்ம உருளைக்கிழங்கை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் ஏன் போடுறோம்னா உருளைக்கிழங்கோட கலரு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ தண்ணி பாயில் ஆகிருச்சு. அதில் உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். நம்ம மசாலாலையும் உப்பு போட போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி டிப்ஸில் பொட்டேட்டோ சுட சுட கட் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு கட் பண்ண வராது இல்லையா? அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு கட் பண்ணலாம். சின்னதாக, பெருசாக, எவ்வளோ சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ஸ்ட்ரக்சரில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஏன் பேஸ்ட்டு திக்காக இருக்கணும்னா பாயில்டு பொட்டேட்டோலையும் தண்ணி இருக்கும். அது நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். உருளைக்கிழங்கு ஒரு 75% வெந்தால் போதும். நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணிட்டீங்கன்னா அது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சிரும். அதனால் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். எப்போவுமே ஃப்ரை பண்ணுற ஐட்டம் செய்யும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி அதை சால்ட்டும் ஸ்பைஸியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரை பண்ணுற ஐட்டத்தை மறுபடியும் நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியாது. இப்போ உருளைக்கிழங்கு கோல்ட் ஆடுற டயத்தில் ஆயிலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு ஃப்ளாட் பேனை ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வடைச்சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். இப்போ உருளைக்கிழங்கு கோல்ட் ஆயிடுச்சு. இப்போ பேட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி உருளைக்கிழங்கு உடைய ஆரம்பிச்சிடும். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக சால்ட் அண்ட் ஸ்பைசி செக் பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப ஸ்லோ ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா பொட்டேட்டோ நம்ம நிறைய போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம நிறைய போட ஆயிலோட டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். நம்ம ஆயிலில் போட்ட உடனே அதை கிளறி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு தான் கிளறி விடணும். அப்போ தான் அதோட மசாலாலாம் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த ரவுண்டு போடும்போதும் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு தான் போடணும். உடனே நீங்கள் அதே ஹீட்டில் போட்டிங்கன்னா மசாலாலாம் தனியாக கலண்டு வந்துடும். இப்போ லைட்டாக அதை கிளறி விடலாம். நல்லா அருமையாக மசாலா ஒட்டியிருக்கு. எப்பவுமே ஃப்ரை ஐட்டம் செய்யும்போது கலர் கம்மியாக தான் ஆட் பண்ணணும். நமக்கு ஃப்ரையாக அது டார்க்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். உங்களோட டிஷ் ரெட் கலரில் வேணும்னா உங்களோட பேட்டர் ஆரஞ்சு கலரில் இருந்தால் போதும். நம்ம பண்ணின பேட்டரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பொட்டேட்டோவையும் பார்த்தீங்கனால டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெயின் பார்ட்டுக்கு வந்துடலாம். எப்போவுமே ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுலேயும் இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கும் இப்போ ஃபைனலாக காட்ட போகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுட்டோட ஃப்ளேவர் தான் நம்ம டேஸ்ட்டை முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளோட கண் பார்வை. பார்த்த உடனே அந்த டிஷ்ஷை உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் பதிஞ்சிடும். அந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே உங்கள் மனசில் அது சூப்பர்னு பதிஞ்சிடும். இந்த டிஷ்ஷை செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். நான் உங்கள் செஃப் ஆனந்த பாபு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.